அதுதான் நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் இதில் ஜெயிக்கிறேன் தோக்குறேன் அப்படின்றது செகண்டரி. அதுபோல் நான் வெற்றி பெற்றுவேன் வீடியோ போட்டேன்ல, எப்பயுமே வந்து நம்மளுடைய லட்சியம் பெருசாக இருந்தால் தான் நமக்கு சிறிய அளவாவது கிடைக்கும். அதுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, யாரை தோற்கடிக்கிறதுக்காக வெற்றி பெறுற அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்குறேன், நான் யாரை தோற்கடிக்கிறதெல்லாம் இல்லை, அப்புறம் எதுக்கு வெற்றி தோல்வின்னு 2 வச்சாங்க? ஒருத்தவங்க மேலே போகணும், ஒருத்தவங்க கீழே வரணும். நட்புக்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்குற ஒரு நல்ல மனப்பான்மை கொண்ட என்னையே அசிங்கப்படுத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பண்ணிவிட்டு போட்டோன்னு நான் நினச்சிக்கிறேன். நான் எது பண்ணாலும் அதுக்கு எதிர்மறையாக வந்து வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறது இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. கடவுள் ஒருத்தன் பார்த்துட்டு தான் இருப்பான். நான் செஞ்சது நல்லதுன்னு கடவுளுக்கு தெரியும். அதை வந்து ஏற்றுக்க மனப்பக்குவம் இல்லாத, எப்படி சொல்கிறது, நண்பர்கள்லேயே நம்ம கூடயே வந்து என்னவோ குள்ளநரி ஒன்று கூட்டத்தில் இருந்து பழி வாங்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஷிப்லையும் இருந்திருக்கு. அதை கண்டுபிடிக்க தெரியல. கூட்டத்திலேயே ஒரு ஓநாய் சுற்றிட்டே இருந்திருக்கு. துரோகி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆக்சுவலி நம்மளை வந்து செய் நன்றி மறந்து போகிற நண்பர்கள்லாம் துரோகி. அவங்க நண்பர்களே கிடையாது உண்மையாலுமே. ரொம்ப அழகாக இருக்கீங்க. பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? எங்கள் வீட்டுக்கார் வந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வச்சுருக்காரு. எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிட வந்திருக்காங்க, அவங்க வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் அக்கா. ஹாய்ப்பா. ஹாய் லோகேஷ். ஹாய் அஞ்சலி. ஹாய் சூர்யா. ஐ எம் பிரகாஷ். ஓகே பிரகாஷ். நான் நிறைய பேர் வராங்கல்ல, அதனால் எனக்கு தெரியல. ஹாய் சூர்யா. சூப்பர்மா. சுஜி முகின். ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணுப்பா. நான் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அக்கா கார் டிரைவிங் டிப்ஸ் போடுங்க. கார் டிரைவிங் டிப்ஸு தானே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஊருக்கு இன்னும் 3 நாளில் போக போகிறேன். அன்றைக்கி கண்டிப்பாக நான் வந்து டிப்ஸ் போடுறேன், சரிங்களா? ஹாய் சிஸ்டர். கேளுத்து சிஸ்டர் வாங்க. சிஸ்டர், நான் என்னோடய இன்னொரு ஐடியிலேருந்து உங்களுக்கு கமெண்ட் கொடுத்துட்ருக்கேன். இந்த ஐடியிலேருந்து கொடுக்க மாட்டேன், இன்னொரு ஐடியிலேருந்து கொடுக்குறேன். அது நான் தான், வேறு யாராவது நினச்சிக்க போகிறீங்க, சரிங்களா? புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஈஸி டெக் தமிழ் அப்படி சொல்லிட்டு. அதிலேருந்து வரும் பாருங்கள். லைக் டன். அக்கா கார் டிரைவ். எனக்கு நிறைய கமெண்ட் எப்படி வரும்? நான் பியூட்டி பார்லர் வைத்திருக்கிறேன். சூப்பர்ப்பா. அழகாக இருக்கீங்க. தேங்க்யூப்பா. உங்கள் விடாமுயற்சி எனக்கு பிடிச்சிருக்கு அக்கா. யூடியூப் விடாதீங்க, நாங்கள் இருக்கோம். தேங்க்யூடா. கண்டிப்பாடா. வயது பெயரிலிருந்து நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? வயது பெயரிலிருந்து நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நீங்கள் கொடுத்துருக்க கமெண்ட்ஸ் வந்து சரியாக புரியலையே. வயது பெயரிலிருந்து எங்கே இருக்கீங்க அப்படி கேட்டிருக்கீங்க. நான் வந்து இங்கே சென்னை சைட்லேருந்து தான் நான் வந்து போட்டிருக்கேன். வெற்றியோ தோல்வினோ அவங்க சொல்கிறத நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க சூர்யா. அப்படி இல்லைப்பா, எனக்கு வெற்றி கிடைக்க தோல்வி கிடைக்கல. நான் என்றைக்கும் வெற்றி பெற்றுட்டேன். நான் வந்து எதுனாலும் வந்து ஏற்றுக்கிற ஒரு பொண்ணு. ஏன்னா அப்படி இல்லைன்னா நான் அவ்வளோ அவார்டு வாங்கியிருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய அவார்டு எல்லாமே நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடச்சிருக்குமா இல்லை, சில இடங்களில் நானுமே தோற்று வந்திருப்பேன். அப்போ அதை நான் பெருந்தன்மையாகவே ஏற்றுக்குவேன். நம்மளை விட ஒருத்தவங்க சிறந்தவங்களாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட என்ன இருக்குது அதை நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறேனே தவிர பொறாமப்பட மாட்டேன். ஆனால் என் கூட வந்து பழகின ஃப்ரெண்ட்ஸில் அது என்ன ரீசன் நம்மளால் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி வந்து திடீர்னு வெற்றி பெற்றவங்க அது முதல்ல வெற்றி பெற்றிருப்பாங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில் எதுவும் வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் அப்படி பேசுவாங்கன்றதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய வெற்றியே தான் அடைஞ்சிட்டு வந்து வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிட்டேன். திரும்ப அதிலேருந்து ஏதாவது முயற்சி பண்ணி வெற்றி அடையணுன்றது தப்பு ஒன்றும் கிடையாது. வெற்றி பெற்றுவேன்னு பேசுகிறாங்க. யாரை தோக்கடித்து வெற்றி பெற போகிறீங்க? எதுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? மேக்கப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எந்த குறை சொல்ல யார் என்ன சொன்னாலும் காதல் வாங்க தேவையில்ல. ஒன்றுக்கு ஒன்றை பிடிச்சிருக்கா, நீ அழகாக பண்ணிக்கோ. உனக்கு இந்த விஷயம் பிடிக்குதா, நீ பண்ணு. மற்றவங்க பாராட்டி மற்றவங்க இது பண்ணி நீ இந்த சப்ஸ்கிரைபர் நிறையா வந்து லைக் நிறையா வந்து வியூஸ் நிறையா போனால் தான் அது ஒரு சேனலில் எனக்கு பிடிச்சிருக்கு, என் சேனல் நான் நடத்துகிறேன், அவ்வளோதான். மற்றவங்க பாராட்டணுன்றதுக்காக தான் நான் வந்து எல்லாமே பண்ணுன்னா, அப்போ சாப்பாடு மற்றவங்க பாராட்டினா தான் நம்ம சாப்பிட்றோமா? நம்ம வயிற்றுக்கு பசி எடுக்குது, நம்ம சாப்பிட்றோம்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தவங்க பாராட்டினே இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும். நீ 5 இட்லி சாப்பிட்ற, 4 இட்லி சாப்பிட்ற, 10 இட்லி சாப்பிட்ற சொல்லி தொடர்ச்சியாக பாராட்டினாவா நம்ம சாப்பிட்றோம்? இல்லைல்ல. அது போல் தான் ஃப்ரெண்ட்ஸ், என் வாழ்க்கையில் வந்து யார் என்ன சொன்னாலும் நம்ம அதை வந்து கண்டுக்காமல் போகிறது தான் நல்லது. அது மட்டும் நான் கற்று வச்சுருக்கேன் யூடியூப்பில் இல்லை, சின்ன பிள்ளையிலேருந்தே நான் அதை வந்து நல்லாவே கற்று வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் கொஞ்சம் லேட்டாக வரும், நான் நல்ல எஸ் நானும் நோட் பண்ணேன். கரெக்ட் சிஸ்டர். நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு நல்லா தெரிஞ்சிருச்சுல்ல. நான் வந்து என் வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். அவங்கள பற்றி யோசிக்கிறதும் இல்லை, பண்ணுறதும் இல்லை. ஆனால் என்னை பற்றி எதிர்மறையாக வீடியோ போட்டுகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில். ஸோ அது ஒரு நாள் பார்த்துட்டே இருப்பேன், இல்லைன்னா அப்புறம் நான் சேனல் பேர் சொல்லி நானும் வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன். வேறு என்ன பண்ண முடியும்? நான் என் வழியை பார்த்துட்ருக்கேன். நம்ம வந்து போகும்போது பல பேர் வந்து நல்லவங்க மாதிரியே தெரிவாங்க. கடைசியில் அவங்க நமக்கு வந்து கெட்டவங்கன்னு புரிய வச்சிரும் உலகம். அதுவும் நல்லதுக்கே அப்படின்னு நினச்சிக்கோ. பாதியில் புரிய வச்சிருச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு.